Hi girls, this is your science ma'am. Today we are going to discuss about the topic interaction of light with matter and how does shadow form. Let us see about interaction of light with matter. What is the meaning of the word interaction? Interaction means influence or தொடர்பு. லைட்டுக்கும் மேட்டருக்கும் என்ன தொடர்பு? How light influences with matter அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Let us see a small activity. Take a small piece of clear glass, a paper and a metal sheet. Shine a light from one side of each object and see if the light penetrate on the other side. அதாவது clear glass எடுத்துக்கோங்க, ஒரு small piece of glass, paper and metal sheet. இந்த மூணு மெட்டீரியல் எடுத்துட்டு ஒரு சைடு அந்த மெட்டீரியலோட ஒரு சைடு வந்து டார்ச் வச்சு லைட் அடிங்க. ஷைன் அ லைட்னா லைட் அடிக்குது. Shine a light from one side of each object and see if the light penetrate on the other side. Light அடிச்சிட்டு other side அந்த light penetrate ஆகி ஊடுருவி வருதா அப்படிங்கிறத பாருங்க. What you can observe? You can see light enters and comes out of the other end of clear glass, whereas the light is bit dim through a paper. இப்போ glass வழியாக பார்த்தீங்கன்னா லைட்டு ஈஸியாக பாஸ் ஆகி வந்துடும். அதே பேப்பர் வழியாக பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து அதர் சைடு எப்படி தெரியும்னா கொஞ்சம் டிம்மாக தெரியும். லைட் டஸ் நாட் பாஸ் த்ரூ த மெட்டல் ஷீட்டு. அதே மெட்டல் ஷீட்டுக்கு அதர் சைடு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நம்ம லைட் அடிக்கிறோம், அதர் சைடு பார்த்தீங்கன்னா லைட்டு வராது, லைட்டு தெரியாது. ஏன்னா லைட் டஸ் நாட் பாஸ் த்ரூ மெட்டல் ஷீட். மெட்டல் ஷீட் வழியாக ஒரு இரும்பு தகடு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு அலுமினியம், அல்லது ஈவன் உங்களோட பிளேட்டு, டைனிங் பிளேட் இருக்குல்ல, சாப்பிடக்கூடிய பிளேட்டு, அதை கூட வச்சு நீங்கள் ஒரு சைடு லைட் அடித்து பார்க்கலாம், அல்லது ஒரு கார்ட்போர்டு வச்சு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அதர் சைடு வந்து லைட்டு வராது. ஸோ வாட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ், சம் மெட்டீரியல்ஸ் கேன் அலோ light to pass through, some materials can allow partially light to pass through, and some materials do not allow light to pass through. This is called permeability of light. Depending upon permeability, materials can be classified into three categories. Clear? Depending upon permeability of light, light வந்து அது வழியாக பாஸ் ஆகி உள்ளே போகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து மெட்டீரியல்ஸை த்ரீ கேட்டகரிஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். தே ஆர் transparent material, translucent material and opaque material. Let us see it one by one. Transparent material. Materials that allow light to pass through completely are known as transparent material. எந்தெந்த மெட்டீரியல் எல்லாம், எந்தெந்த பொருட்கள் எல்லாம் தன் வழியாக லைட்டை பாஸ் பண்ண அலோ பண்ணுதோ அது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்கேல் இருக்கு இல்லையா, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா ஸ்மால் சைஸ் ஸ்கேலு, அது நியூ ஸ்கேலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு எடுத்து வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா அதர் சைடு இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அதர் சைடில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்னென்னா அது வழியாக லைட்டு வந்து பாஸ் ஆகி அதர் சைடு போகிறதுனால தான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மெட்டீரியல் பொருட்களை நீங்கள் பார்க்க முடியுது. அதே உங்களோட பாக்ஸை வச்சு நீங்கள் அந்த மாதிரி பார்க்க முடியுமா, உங்கள் புக்கை வச்சு பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. கிளியரா? ஸோ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் என்னது, மெட்டீரியல்ஸ் தட் அலோ லைட் டு பாஸ் த்ரூ கம்ப்ளீட்லி ஆர் நோன் அஸ் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிளாஸஸ், கண்ணுக்கு போடுறோம் இல்லையா அந்த கண்ணாடி, கிளியர் ட்ரிங்கிங் கிளாஸு, தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா கண்ணாடி டம்ளர், அது புதுசாக இருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளர், கிளியர் வாட்டர், ஈவன் தன் தொட்டியில் இல்லை பாண்டிலெலாம் நல்லா கிளியர் வாட்டர் தேங்கி நின்றுதுன்னா அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய பொருள்களாக நமக்கு தெரியும். அந்த மாதிரி கிளியர் வாட்டர். ஃபேஸ் கிளாஸஸ் யூஸ்ட் இன் பஸ்ஸஸ். இப்போ பஸ்ஸஸ்லலாம் முன்னாடி கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் என்ன வருதுன்னு பார்க்குறதுக்கு டிரைவருக்கு முன்னாடி இருக்குல்ல கண்ணாடி, அதுதான் ஃபேஸ் கிளாஸஸ்ன்னு சொல்கிறது. இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த ஃபேஸ் கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால தான் ஃப்ரண்ட்டில் என்ன வெஹிக்கிள் வருது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். தி அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல். Objects that allow light to pass through partially are called translucent material. இதெல்லாம் வந்து குறைந்த அளவு மட்டுமே, பகுதி அளவு மட்டுமே லைட்டை பாஸ் பண்ண அலோ பண்ணுதோ அதுதான் translucent material. For example, we cannot see the image of someone who stands behind a rough window glass because it allows only a part of light from the person. இப்போ நம்ம விண்டோலலாம் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கிளாஸ் வழியாக அந்த பக்கம் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தா நமக்கு கிளியராக தெரியாது. மைல்டாக வந்து ஒரு இமேஜ் தெரியும், யாரோ நிற்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியுமே ஒழிய கிளியராக எந்த பர்சன் நிற்கிறாங்கங்கிறது தெரியாது. அதுதான் டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல். ஏன்னா பார்ஷியலாக தான் லைட் அதில் பாஸ் ஆகுது. த தேர்ட் கேட்டகரி இஸ்
opaque material. Materials that are not able to allow light to pass through are called opaque material. எந்தெந்த மெட்டீரியல் வழியால் லைட் பாஸ் ஆக முடியாதோ அதுதான் opaque material. எக்ஸாம்பிள் வால், thick cardboard, stone, even நம்மளோட human body, etc. Do you understand? So these are the three categories of material based on the permeability of light. Clear, Emma? Transparent material, translucent material, and opaque material. Next we are going to see about shadows. How are shadows formed? As we saw earlier, light is obstructed by certain material. இப்போ நம்ம முன்ன டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, சில மெட்டீரியல் வழியாக லைட் பாஸ் ஆகுது. அப்ஸ்ட்ரக்டட்னு அது தடுக்கப்படுறது. ஒபேக் மெட்டீரியல் வந்து அலோ பண்ணாது, அது என்ன பண்ணும், அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும், அதை தடுத்து திருப்பி அனுப்பிடும். ஸோ அந்த மாதிரி அப்ஸ்ட்ரக்ட் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா லைட் வந்து திருப்பி அனுப்பப்படுது இல்லையா, அதனால தான் ஷேடோ ஃபார்ம் ஆகுது. Light travels in a straight line, hence it cannot go around such objects. இப்போ லைட் வந்து எப்பயுமே எப்படி ட்ராவல் பண்ணும், ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும். ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ டியூ டு ரெக்டிலினியர் ப்ராபகேஷன், வென் லைட் இஸ் அப்ஸ்ட்ரக்டட் பை சர்டன் மெட்டீரியல், இட் கேனாட் கோ அரவுண்ட் சச் ஆப்ஜெக்ட்ஸ். சில மெட்டீரியல் வந்து லைட்டை தடுத்து நிறுத்தும் பொழுது அது பெண்டாகி போகாது, பெண்டாகி போக முடியாது. அதனால தான் நமக்கு ஷேடோ ஃபார்ம் ஆகுது, நிழல் உருவாகுது. தட் இஸ் வை வி சி ஷேடோ. ஷேடோ இஸ் ஆல்வேஸ் எகெயின்ஸ்ட் ஆப்போசிட் சைட் ஆஃப் லைட் சோர்ஸ். எப்பயுமே ஷேடோ எப்படி எந்த டைரக்ஷனில் விழும், எந்த சைடில் விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் தான் விழும். இட் இஸ் காஸ்ட் பை ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஸ்டாப் லைட் ஃப்ரம் ப்ராபகேட்டிங். ஷேடோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லைட்டை ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணாமல் தடுக்கிறதுனால ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் we are going to see about parts of shadow. ஷேடோவில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கும், அம்ப்ரா, பெனும்ப்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அம்ப்ராங்கிறது என்னென்னா, சில டைம் பார்த்தீங்கன்னா ஷேடோவில் டார்க்கு மட்டும்தான் தெரியும், டார்க் போர்ஷன் மட்டும்தான் தெரியும், அது அம்ப்ரா. அதே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பார்ட்டு ஷேடோ தெரியும், அதை சுற்றி அவுட்லைனாக இன்னொரு லைட் ஷேடோ தெரியும், அது பெனும்ப்ரா. இதுதான் வந்து 2 பார்ட்ஸ் ஆஃப் ஷேடோ. இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். When an opaque object is placed in the path of light from a point source, a uniform dark shadow will appear on the screen. இப்போ ஒரு ஒப்பேக் ஆப்ஜெக்ட் வந்து லைட் வந்து ஒரு பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து, ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து வரக்கூடிய, ஒரு சின்ன பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டோட பாத்தில் நம்ம ஒப்பேக் ஆப்ஜெக்ட் வச்சோம்னா அப்போ என்ன ஆகும்னா ஒரு டார்க் ஷேடோ வந்து ஸ்க்ரீனில் விழும். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அம்ப்ரா. வென் an opaque object is placed in the path of light coming from a broad source of light, பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒப்பேக் ஆப்ஜெக்ட் வைக்கும் பொழுது டார்க் ஷேடோ ஃபார்ம் ஆகும், அது உம்ப்ரா. அதே ப்ராட் சோர்ஸ் ஆஃப் லைட்டுக்கு முன்னாடி நம்ம வைக்கும் பொழுது ஸ்மால் உம்ப்ரா, ஸ்மால் ஷேடோ ஃபார்ம் ஆகும், டார்க் ஷேடோ ஃபார்ம் ஆகும். அதை சுற்றி ஒரு இலுமினேட்டட் ஷேடோ, ஒரு பிரைட்டாக இருக்கும். illuminated shadow area appears around umbra. This illuminated shadow area is called penumbra. The penumbra always surrounds umbra. எப்பயுமே வந்து உம்ப்ராவை சுற்றி தான் பெனும்ப்ரா இருக்கும். The umbra is the darkest part of a shadow. Do you understand? உம்ப்ராங்கிறது வந்து ஷேடோலேயே டார்க்கஸ்ட் பார்ட்டு, பெனும்ப்ராங்கிறது அந்த டார்க்கஸ்ட் பார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய இலுமினேட்டட் பார்ட்டு. இன் திஸ் பார்ட், அந்த உம்ப்ரா பார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட் ரேஸ் வந்து கம்ப்ளீட்டாக தடுக்கப்பட்டிருக்கும். இன் திஸ் பார்ட், இன் உம்ப்ரா பார்ட், light rays are completely prevented by the opaque object. The light shade of shadow is the penumbra. Do you understand the 2 parts of shadow, umbra and penumbra? I hope so. Next we are going to see about properties of shadow one by one. All objects do not form shadow. எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து ஷேடோவை ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா இப்போ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலாக இருந்தால் லைட் அதில் பாஸ் ஆகி வெளியில் போயிடும், அதில் ஷேடோ ஃபார்ம் ஆகாது. ஒன்லி ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார்ம் ஷேடோஸ். நெக்ஸ்ட்டு ஷேடோஸ் வில் பி ஃபார்ம்ட் இன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த லைட் சோர்ஸ். ஷேடோ எப்பயுமே லைட் சோர்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஃபார்ம் ஆகும். நீங்கள் நிழல் விழுறது கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இட் கேனான் பி டிட்டர்மைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பை இட் ஷேடோ. அதே மாதிரி ஷேடோவை வச்சு அந்த ஆப்ஜெக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னங்கிறதையும் நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. த ஷேடோ வில் பி ஆல்வேஸ் டார்க்கர் வாட் எவர் மே பி த கலர் ஆஃப் லைட் ரேஸ். அதே மாதிரி லைட் ரே என்ன கலராக இருந்தாலும் ஷேடோ எப்படி இருக்கும், எப்பயுமே டார்க்காக தான் இருக்கும், டார்க் கலரில் தான் இருக்கும். லைட் சோர்ஸ், ஒப்பேக் ஆப்ஜெக்ட் அண்ட் ஷேடோ ஆல் ஆர் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ லைட் சோர்ஸு, அந்த ஒப்பேக் ஆப்ஜெக்ட்டு,
ஷேடோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும். த சைஸ் ஆஃப் ஷேடோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் லைட் சோர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் த ஸ்க்ரீன். ஷேடோவோட சைஸ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த பொருளுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு, அதே மாதிரி the distance between object and the screen. So these are the properties of shadow. Do you understand? Once again I'll repeat. All objects do not form shadow. Only opaque objects form shadow. Opaque objects மட்டும்தான் shadow form பண்ணும். Next, shadows will be formed in the opposite side of light source. Light source opposite side தான் எப்பயுமே shadow நிழல் உருவாகும். It cannot be determined the characteristics of objects by its shadow. The shadow will be always darker whatever. எப்பயுமே ஷேடோ என்ன கலரில் இருக்கும்? டார்க்காக தான் இருக்கும். அதாவது பிளாக்காக டார்க்காக தான் இருக்கும். வாட் எவர் மே பி த கலர் ஆஃப் லைட் ரேஸ். தென் லைட்ஸ் ரோஸு ஒபேக் ஆப்ஜெக்ட் ஷேடோ இது எப்பயுமே இது மூணும் எப்பயுமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். தென் சைஸ் ஆஃப் த ஷேடோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஆப்ஜெக்ட்டுக்கும் லைட் சோர்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ டில் நவ் வி டிஸ்கஸ்ட் அபவுட் the interaction of light with matter and how our shadows form. So first lesson over. Then in tomorrow's class I'll send you the question answers. You go through the question answer and copy it in your classwork and learn the question answers. Thank you girls.